ஆழம் தெரியாம ஆள முடியாது. இறங்கி ஆழ்ந்தே பார்த்தலாம். சார் இப்போ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உயிர் நண்பன் தஸ்கீரோட வீட்டுக்கு எங்கே போயிட்டுருக்கோம். அவன் இது வரைக்கும் வீடியோவில் அவங்களுக்கு காட்டினது இல்லை இது வரைக்குமே. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் வீடு கிரகப்பிரவேசத்துலேருந்து நான் போகவே இல்லை அவன் வீட்டுக்கு. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். சரி ஒரு ரைடாக போயிருக்கான். பாப்பா போயிட்டு ஸ்கூலில் வீட்டை ட்ராப் பண்ண போயிட்டுருக்கேன். அப்படியே போய்ட்டு அவள் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி தஸ்கீர் வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. இதோ இங்கே நான் பாப்பா ஸ்கூலில் விட்டு அப்புறமா ரைடு ஆரம்பிக்கல விழா கண்டிப்பாக நம்ம தஸ்கீர் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா போயிட்டு டாக் பண்ணிட்டு போனேன். வீட்டு விட்டு கிளம்பிட்டு கண்டினியூ பண்ணாங்கன்னு பார்க்காதீங்க. போயிட்டு விஜய் படம் பார்த்தோம். மொத்த வருமா வச்சு ஓட்டில் மாட்டிக்கிறதுனால காட்ட முடியாது. கேமரா வந்து ஆடுது. பெஸ்ட் கேமரா நெட் இருந்துச்சு. பேக் கேமரா வந்து ஆடுது. வைத்துட்டாங்க. ஸோ கேமரா பார்த்து சேஃபாக இருங்க. எவ்வளோ ரோட் போனாலும் டிராஃபிக்கில் போனாலும் போடுங்க. ட்ராக்ல ரைட் பண்ணுங்க. பார்த்து ரைட் பண்ணுங்க. போவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க சார். சார் இப்போ நம்ம வந்துட்டு நத்தப்பட்டு ரோடுக்கிட்ட வந்துட்டோங்க. நத்தப்பட்டு ரோட்டில் போயிட்டுருக்கோம். சோலோ ரைடு இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர சைக்கிளில். சைக்கிளில் சோலோ ரைடில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஃபஸ்ட் டைம். ஸோ நிறையா இருக்குங்க. பாண்டிக்கு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தாங்க தஸ்கீர் கூட. ஸோ அவன் வந்துட்டு நான் 11th அவன் 10th பப்ளிக் எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. சரிடா ஒரு நாள் நான் வரேன். எனக்கு கிரகப்பிரவேசத்துக்கு நான் வீட்டுக்கு நான் போவே இல்லைங்க. ஸோ வந்துட்டு நான் வரேன். அவனோட சைக்கிள் வந்துட்டு தேனோஸ்னு பேர். அவன் வந்துட்டு கொஞ்சம் ரிப்பேர் ரொம்ப ஃபஸ்ட் இயருக்குள்ளேருந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு சைக்கிள். கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ரொம்ப டேமேஜாக தான் இருந்துச்சு சைக்கிளு. ஸோ என்ன பண்ணிட்டோம், வரேன்டா நம்ம வந்துட்டு நான் சைக்கிளில் நான் எந்த கண்டிஷன் இருந்தாலும் அசால்ட்டாக ஓட்டிடுவேன். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், தாமரைக்குள்ள செம்மையாக இருக்குங்க. சாஞ்சேரி சாமி கோவில் இங்கே இருக்குங்க. செம்மப்பி சிலை இங்கே தான் அடிக்கடி வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம் வாரம். அப்பா இருக்குல்லைங்க. இப்போ தான் அப்பா தவிர்த்தாரு. ஸோ இப்போ அப்படிலேருந்து வந்தே இந்த சைட்லாம் இன்னும் முடிஞ்சால் நம்ம வரணும் வழிதான் பார்ப்போங்க. ஸோ ஹோல்ட்ரு வாங்கிட்டேன் சார். இப்போ ஸோ ஹோல்ட்ரு வந்தது அந்த இப்போ மாட்டி வீடு எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப லைட்டாக கிளாஸ் எடுத்துட்டு ஓகே பார்த்துக்கலாம். ஸோ சைக்கிள் வந்துட்டு ரொம்ப ரிப்பேர் ஆகிடுச்சு. எடுத்துட்டும் வர முடியல. சரி ஓகேடா நான் வரேன், வீட்டுக்கு வரேன் ஒரு நாள். நம்ம என்ன பண்ணால் தண்டரை அவன் ஓட்டிகிட்டு வந்துடுவான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். அங்கேருந்து இங்கே இடத்துல நம்ம ஏன்னா அந்த இடத்துல நெல்லிக்குப்பத்தில் வந்துட்டு அந்தளவுக்கு சர்வீஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னான். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே நம்ம சம்மாண்டத்தில் வழக்கமாக ஒருத்தர் விடுவோம், அவர்கிட்ட விட்டுடலான்டான்னா. ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எடுத்து வந்து இங்கே விட்டுடலாம். விட்டுட்டு சரி பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். க்ளோஸ் ஆகிடுச்சா? பக்கம் க்ளோஸே ஆகுதுங்க மரம். மக்கள் க்ளோஸ் பண்ணாமலே இருக்காங்க. அதனால வச்சுட்டு வந்திருக்கேன் சருக்கு. அதாவது பார்த்து ஸோ விட்டு சரி பண்ணிவிட்டு வண்டி நெதுக்கு போயிடலாம். அதுக்கப்புறமா எண்ணெய் போட்டு தொடச்சிக்கு அடிச்சு ஒரு நாள் பிளான் பண்ணி பாண்டிக்கு போயிட்டு வந்துடலாம் சைக்கிளிங்களா. மொத்தம் 3 பேர் போகிறதா பிளானுங்க. நான் அதில் ஒரு தஸ்கீர் ஒருத்தன், சச்சின் ஒரு பையன். நான் விளாகில் காட்டுறேங்க வரக்குள்ள எப்படி வச்சு டைம் வச்சா காட்டுறவனே. இப்போ அவன் வீட்டுக்கு கிராஸ் பண்ணி தான் வந்தோம். கோல்டு சைடு அவன் வீடு கிராஸ் பண்ணி தான் வந்தோம். தாத்தா எனக்கு பார்த்து வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு அந்த வீட்டை தாண்டி தான் வந்தோம். அவனும் சரி நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்டா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நானும் வரேன்னு சொன்னான். சரி ஓகே 3 பேர் போகிறதா பிளானு. திடீர்னு என்னாச்சு, தஸ்கீருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா போட்டுக்கிச்சுங்க. அவனுக்கு அம்மா போட்டு வெளியே வர முடியாமல் போயிடுச்சு.
அம்மா எக்ஸாம்லாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னான். ஸோ போய் பார்க்கணும். அதான் இப்போ தான் சரியாச்சு, வெயிலில் வளைஞ்சா மறுபடியும் வந்துடும், அதனால் அம்மா வேணான்ட்டாங்க அப்படின்ட்டான். ஸோ நீ மட்டும் தனியாக பாண்டிக்கு போயிட்டு வந்துடுறா அப்படின்னா. ஏன்டா லீவ் தான் இருக்கே அப்படின்னா, லீவில் வந்துட்டு அவன் பெங்களூர் போகிறான். அவங்க அண்ணன் வந்துட்டு பெங்களூரில் வேலை செய்கிறாங்க. ஸோ அவன் வந்துட்டு லீவில் ஒரு 10 தேதிக்கு மேலே கிளம்புறான்.